மூன்றாவது தலைப்பு ஞாதுரு ஞான நேயம். பாடல் எண் 1605. இந்த தலைப்பிற்கு என்ன பொருள்? ஞாதுரு ஞானம். இதை நம்ம பேச்சு வழக்காக இந்த வார்த்தையை நாம் எங்கும் பயன்படுத்துவதே இல்லை. நாதுருன்ற வார்த்தையும் பயன்படுத்துறதில்லை, ஞேயம் அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்தலை, ஞானம்ன்ற வார்த்தையை அங்கங்கே பயன்படுத்துகிறோம் நம்ம இந்த இடத்துல. ஞாதுரு என்றால் என்ன அப்படின்னா, அறிபவன் அப்படின்னு பொருள். ஞாதுருனா அறிபவன். அகராதியில் இருக்கக்கூடிய நேரடியாக தமிழ் பொருள் இது, அறிபவன். யார் அறிபவன் அப்படின்னா, எது ஒன்றை அறிந்து கொள்ளாமல் ஒருவன் இருக்கின்றானோ அவன் தான் அறிந்தவன். இப்போ நமக்கு இறைவன் ஒருத்தர் இருக்காருன்னு தெரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா? அப்போ இறைவன் ஒருத்தர் தெரியாமே இந்த உலகில் இன்றும் சில பேர் இருக்கிறார்கள்ல. அப்போ அவர்களெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டியது பொருள் எது? இறைவன் ஒருத்தர் இருக்காருன்னே முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் அவரை அடைவதற்கான முயற்சிகள் ஏதோ சில ஒன்றை செய்து கொண்டு இருக்கின்றோம் இந்த இடத்துல. ஏதோ கோயிலுக்கு போகிறோம், பூஜைக்கு இப்போ செய்கிறோம், ஏதோ ஒன்று திருமந்திரம் படிக்கிறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம். ஆனால் காட்டிற்குள் இன்றும் காட்டுவாசியாக வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களும் இன்றும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சமையல் என்ற ஒன்றை இன்றைக்கி அவங்க செய்கிறாங்களான்னு தெரியாது. வெறும் மிருகங்களை வேட்டையாடி அதை அப்படியே பச்சையாக தின்று கொண்டு வாழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இந்த இடத்துல. இப்போ அவர்கள் தான் இந்த இடத்துல இறைவனை தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அறிபவன் இந்த இடத்துல. இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஆனால் இந்த இடத்துல அறிபவன்லாம் நம்ம எல்லாமே அறிபவன் தான் இந்த இடத்துல. ஏன்னா நம்ம இறைவன் இருக்காருன்னு தான் தெரிஞ்சுக்கிட்டேமே தவிர்த்து இன்னும் அவரை பார்க்கலை, இன்னும் உணரலை இந்த இடத்துல, இன்னும் அறிந்து கொள்ளவில்லை, உணரவில்லை இந்த இடத்துல இல்லைங்களா? ஸோ அப்போ நாமும் இந்த இடத்துல அறிந்து கொள்பவர்கள் தான் இந்த இடத்துல. அறிபவன் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் தான் நாம் இருக்கின்றோம் இந்த இடத்துல. ஸோ எப்படி அவரை அறிய வேண்டும் இந்த இடத்துல அப்படின்னா, அடுத்த வார்த்தையை கொடுக்குறாரு, ஞானம் அப்படிங்கிறது. அப்போ இறைவனை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இந்த கண்ணால் பார்த்தோம்னா அவர் தெரிய மாட்டார் இல்லையா? அப்போ எப்படி பார்க்கணும்? ஞானத்தால் பார்க்க வேண்டும். ஞானம் என்று சொல்லப்படுவது பேரறிவு இந்த இடத்துல. இப்போ நம்மலாம் சிற்றறிவில் தான் இருக்கோம் இந்த இடத்துல. பேரறிவு என்ற ஒன்று இருக்கின்றது. அந்த பேரறிவினால் அந்த இறைவனை பார்க்க வேண்டும். அடுத்ததாக சொல்கிறாரு, ஞாதுரு ஞான அப்படின்ட்டார். அடுத்த ஞேயம் அப்படிங்கிறது. ஞேயம் அப்படின்னா அறியப்படும் பொருள் அப்படின்னு பொருள். அன்பு என்ற பொருளும் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அறியப்படும் பொருள்னா யார்? இப்போ அறிபவன் அப்படின்னா இப்போ நம்மளாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கோம். நம்ம எதை தெரிந்து கொள்கின்றோமோ அந்த பொருள் தான் இங்கு ஞேயம். ஸோ அப்போ இந்த தலைப்பிற்கே பொருள் என்றால், பார்க்கின்றவன் யார்? நம்ம தான் இந்த இடத்துல பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம்? இறைவன் எங்கடா இருக்காருன்னு தேடுறோம், பார்க்குறோம் இந்த இடத்துல. எப்படி பார்க்குறோன்னா, இந்த கண்ணால் பார்க்குறோம், தெரியல. அப்புறம் ஞானத்தால் பார்க்குறோம் இந்த இடத்துல. ஸோ ஞானத்தால் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பொருள் தென்படுகின்றது இந்த இடத்துல, பார்க்கப்படுகின்ற பொருள் இந்த இடத்துல. ஸோ அதுதான் இறைவன் இந்த இடத்துல. ஸோ பார்க்கின்றவனும் ஞானத்தால் பார்க்கப்படுகின்ற பொருளும், இதுதான் இந்த தலைப்புக்கே உண்டான பொருள். அடுத்த பாடலுக்கு போவோம். முதலடியில் நீங்கார் சிவ ஆனந்த ஞேயத்தே நின்றிட அப்படிங்கிறாரு. நீங்கார் அப்படிங்கிறது. ஸோ நீங்கார்னா என்ன? நீங்காமல் இருக்காங்க அப்படின்னு பொருள். நீங்கார் எதுலேருந்து நீங்காமல் இருக்காங்க? சிவ ஆனந்த அப்படிங்கிறது. ஸோ சிவ பரம்பொருள் இருக்கார் இந்த இடத்துல. அவர் ஒரு பேரானந்த நிலையில் தான் எப்பயுமே இருப்பார், ஆனந்த நிலையில் இருக்கார் இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல நீங்காமல் சிவ ஆனந்தத்திலே நிற்கணும். எப்படி இந்த இடத்துல? நேயத்தே நின்றிட அப்படிங்கிறார். சும்மா போய் நம்ம சிவானந்தத்தில் நிற்கிறோன்னா நிற்க முடியாது, நேயத்தில் நிற்கணுங்கிறாரு. நேயம்னா என்ன? அன்பு, தூய்மையான அன்பு இந்த இடத்துல, அதில் தான் நிற்கணும். இந்த தூய்மையான அன்புன்றது இப்போ நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சுக்கிட்டோம் இல்லையா? இது கிடையாது, இது பாசம். இது பலமுறை சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல. பாசத்தை தான் அன்புன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பட் இது அன்பு கிடையாது. வள்ளலார் பாடினார் இல்லையா, வாடியை கண்ட பயிரை கண்ட போடுதெல்லாம் வாடினேன்னு சொல்லிட்டு. அதான் உண்மையான அன்பு இந்த இடத்துல. எந்த உயிருக்குமே கண்ணால் பார்க்க போது எந்த உயிருக்கும் சிறிதளவனும் துன்பம் நிகழக்கூடாது இந்த இடத்துல. பார்த்துச்சுன்னா அது ஐயோ இப்படி துன்பப்படுதேன்னு நினைக்கணும் மனசு. தான் உண்மையான அன்பு. ஸோ நின்றிட அந்த நிலையில் நின்றுருப்பாங்களாம் இந்த இடத்துல. யார்? சுத்தமான ஒரு அன்பின் உருவமாக அவங்க இருக்காங்க. அந்த அன்பின் வழியாக சிவபரம்பொருளை பார்க்கின்றார்கள். அந்த பார்க்கும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு பேரானந்தத்தில் அவங்க நிற்கிறாங்களாம் இந்த இடத்துல. நான் இந்த இடத்துல பேரானந்தத்தில் இறைவனை பார்க்குறாங்கன்றது இந்த கண்ணால் பார்க்கறது இல்லை,
உணரப்படுவது. அன்பு என்பது பார்த்து வருவதல்ல, உணர்ந்து வருவது இந்த இடத்துல. அப்படி நிற்கும்போது என்ன சொல்றாரு, பாங்கு ஆன பாசம் படரா படரினும் அப்படிங்கிறார். பாங்கு அப்படின்னா இயல்பு அப்படின்னு பொருள், இல்லை இணக்கம் அப்படின்னு பொருள். இப்போ இயல்பான நிலையில் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல இல்லையா. இப்போ ஒரு மழைலாம் டிவியில் அலௌன்ஸ் பண்ணாங்கன்னா இயல்பான நிலையில் இன்றைக்கி சாதாரண நிலையில் மழை பெய்யும் இப்படிலாம் சொல்லுவாங்க. இல்லை நாமும் இந்த இடத்துல இயல்பாக இருக்காங்கப்பா, கோபமும் இல்லை மகிழ்ச்சியும் இல்லை, இயல்பாக இருக்காங்க அப்படின்னு இயல்புனா தெரியும் எல்லாருக்கும். அப்போ இந்த இடத்துல நாமெல்லாம் இயல்பான ஒரு வாழ்க்கையில் இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எதில் வாழ்ந்துட்டு இருக்கோம், மாயை என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையில் நம்ம இயல்பாகவே வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம் இந்த இடத்துல. ஸோ அப்போ பாங்கு ஆன பாசம் அப்படிங்கிறாரு. அப்போ இயல்பான இந்த வாழ்க்கை முறையில் நம்ம இருக்கும் பொழுது என்ன ஆகுது, இந்த இடத்துல பாசம் வந்து தொடர்ந்து படர்ந்து கொண்டே இருக்கிறது நம்மக்கிட்ட. இல்லைன்னு சொல்ல முடியுமா இல்லையா. ஒரு மனிதன் தனியாக இருக்கான், அவனுக்கு அப்பா அம்மா மேலே மட்டும் பாசம் இருக்குது, இயல்பான வாழ்க்கை. இப்போ திருமணம் ஆனவனே என்ன ஆகிடுது, மனைவி மீதும் சேர்ந்து பாசம் வருது. அடுத்து குழந்தை பிறக்குது, திருப்பி அந்த குழந்தை மேலே பாசம் வருது. திருப்பி அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணால் அது அப்படியே அது குடும்பம் விருத்தியாகிட்டே போகுது இந்த இடத்துல. அப்போ பாசமானது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கின்றது இந்த இடத்துல. அதான் சொல்கிறாரு படருது. அதான் முதல் வடியில் சொல்கிறாரு பாசம் படருதல். ஆக்சுவலி இதில் வந்து படரா அப்படின்னு இருக்குது. படரான்றது முதடியில் சொல்கிறவரு குறிக்குது, நான் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொன்னேன் இந்த இடத்துல. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே படருது. இப்போ பாசம் வந்து சாதாரண மனிதனுக்கு இயல்பான நிலையில் படர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் முதடியில் என்ன சொல்கிறார் இந்த இடத்துல, ஒருத்தர் அன்போடு முழுமையாக நின்று பேரானந்தத்தில் இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கார். இப்போ அவருக்கு இந்த இடத்துல இயல்பான நிலையில் அவர் இருந்தாலும் கூட, இயல்பான நிலைன்னா என்ன, அவருக்கு என்று ஒரு குடும்பம் இருக்கின்றதுன்னே வச்சுக்குவோம் இல்லையா. அப்போ அவர் இயல்பான நிலையில் இருக்கிறாரு. இருந்தாலும் படரா அப்படிங்கிறாரு. என்னதான் அந்த பாசம் என்பது அவருக்கு படராது, பாசமே இருக்காதான் அந்த இடத்துல, தூய்மையாக சுத்தமாகவே இருக்காதான் பாசம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன சொல்றாரு, படரினும் அப்படிங்கிறாரு. படரினும்னா என்ன, பாசம் என்பது ஒன்று வந்து அவரை பற்றினால் அப்படிங்கிறாரு. பற்றினால் அப்படின்னா எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஞான நிலையில் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்குவோம் இல்லையா. ஞான நிலையில் கடைசியாக பார்த்தோன்னா நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் எடுத்துக்கலாம். அவர் குடும்பத்தோடு இருந்தவர் தான் இல்லையா. அவருக்கு திருமணம் ஆச்சு, சாரதா அம்மாள் தான் அவருடைய மனைவியாக இருந்தாங்க. ஆனால் அந்த அம்மாள் அம்பாலோட ஸ்வரூபம் அந்த அம்மா அந்த இடத்துல இல்லையா. இப்போ வெளி உலகத்திற்கு பார்க்கும்போது கணவன் மனைவி என்ற ஒன்று தோன்றினாலும் இரண்டு பேருமே பார்த்தோம்னா ஞானத்தின் உச்ச நிலையில் இருந்தவர்கள் இந்த இடத்துல. ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சாரதாமாலாம் இந்த இடத்துல. இப்போ அவர்களுக்குள் இந்த இடத்துல அன்பு ஒன்று தான் மேலிட்டு நிற்கும், பாசம் என்ற ஒன்று துளியும் அவர்களிடத்தில் இருக்கவே இருக்காது. அவர்களது பிள்ளைகளாக யாரை பார்த்தார்கள், தன்னுடைய பக்தர்களையும் தான் எல்லாரையுமே இந்த இடத்துல ஒரு பிள்ளைகளாக பார்த்தார்கள். இது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் இந்த இடத்துல. அவர்கள் பார்த்தார்களா என்றால் அவர்கள் எல்லாருமே உய்யனும் இந்த இடத்துல இறைவன்கிட்ட வரணுன்ற எண்ணத்தில் தான் இருந்தாங்க அவங்க. பட் பார்க்கின்ற கோணத்தில் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் இந்த இடத்துல. எல்லாருமே பக்தர்கள் எல்லாத்தையும் தன்னுடைய மகன்களாக மகள்களாக பார்க்குறாங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ யாருக்காவது ஒரு துன்பம் என்ற ஒன்றோடு வந்து நின்று அழுகுறாங்கன்னு வச்சுக்குவோம். இந்த ஞான நிலையில் இருக்கவங்ககிட்டலாம் போய் பார்க்கணுன்னா பார்க்கலாம். துன்பத்தில் இருக்கவங்களாம் உட்காந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க பார்த்துட்டு அப்படியே சரியா போங்கன்னு ஒரே லைனில் சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ இதே தன்னுடைய மகனோ மகளோ அந்த இடத்துல ஒரு வருத்தத்தோடு யாராவது அழுதாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் தாய் தந்தைக்கு இந்த இடத்துல? உடனே இவங்களும் சேர்ந்து துன்பப்பட ஆரம்பிச்சிருவாங்க இந்த இடத்துல இல்லையா. அஜிஜோ என் பிள்ளை துன்பப்படுதேன். ஆனால் ஞான நிலையில் இருப்பவர்கள் அவர்களுக்கு தெரியும் எல்லாமே, ஏன் இந்த துன்பம் வந்தது, அவர்களுக்குன்னு கர்மா இருக்குது, வினைகள் இருக்குது, இல்லை விதி வழியாக அது நடக்குது, இறைவன் இந்த துன்பத்தை விரைவில் போக்கி விடுவார்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல, அவங்களுக்கு துளி கூட வருத்தமே பட மாட்டாங்க. இது இறை செயல்தான்ற எண்ணம் துளி மனசில் இருக்கும் இந்த இடத்துல. இறைவா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே லைனில் மனசில் மட்டும் நினச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ அவர்கள் இந்த இடத்துல என்னதான் பாசத்தலைகள் சுற்றி சுற்றி வந்து அவர்களை பற்றினாலும் அவர்கள் எதனாலும் சலனம் அடையாமல் இறைவனை பற்றிய சிந்தனையில் மட்டுமே இருப்பாங்க இருக்கு இல்லையா. அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாரு, படரா படரினும் அப்படிங்கிறது. சுத்தமாக முதல்ல அவங்கள மாயை என்பது பற்றவே பற்றாது. இப்படி வெளி உலகத்தில் ஏதாவது ஒன்று வந்து அவர்களை பற்றினாலும் என்ன நடக்குமா, ஆங்காரம் நீங்கி அப்படிங்கிறது. ஸோ அகங்காரமே இருக்காதான், நான் என்ற அகங்காரமே இருக்காதான். என்கிட்ட வந்து ஒரு பக்தர் வந்து சொல்கிறாரு இந்த இடத்துல, இவ்வளோ துன்பத்தில் இருக்கோம் போக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
இப்போ அவர் இந்த இடத்துல என்ன நினைப்பாரு, இறைவா பார்த்துக்கோப்பா எல்லாம் உன் செயல் நினச்சிட்டு அந்த சிந்தனை தான் மனசில் ஓடும். ஆனால் வாய் வார்த்தையில் என்ன சொல்றாரு இந்த இடத்துல, சரிப்பா ஒன்றும் ஆகாது நான் பார்த்துக்கிறேன், ஒரு ஆறுதலுக்கான ஒரு வார்த்தையே சொல்றாரு. வார்த்தையில தான் நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாத பிரார்த்தனை பண்ணுறேன்ற வார்த்தையை சொல்லுவாங்களே தவிர்த்து மனதிற்குள் அந்த நான் என்ற எண்ணம் அவர்களுக்கு துளியளவும் இருக்காது. அதுதான் சொல்றாரு ஆங்காரம் நீங்கி. ஏன்னா உள்ளுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு அன்பு மேலிட்டு வந்துச்சு இல்லையா. அன்பு மேலிட்டு வரும்போது உள்ளே இருக்கக்கூடிய அகங்காரம் ஏற்கனவே போயிடுச்சான் இந்த இடத்துல. நீங்கி அப்படிங்கிறார், ஏற்கனவே உள்ள இருந்த அகங்காரம் போயிடுச்சு. துளியளவும் அகங்காரம் இல்லாத நிலையெல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க இந்த இடத்துல, சிவானந்த நிலையில இருக்காங்க. ஏன்னா சிவானந்த நிலைன்றது அகங்காரம் ஆணவம் இதெல்லாம் போனா தான் அந்த சிவானந்த நிலையை பெற முடியும். இவங்களுக்கு அகங்காரம் போனதுனால என்ன ஆயிடுச்சு இந்த இடத்துல, அதன் நிலை நிற்கவே அப்படிங்கிறார். அதன் நிலைன்னா என்ன இந்த இடத்துல, அதன் என்று சொல்லப்படுவது பாசம். இந்த இடத்துல அந்த பாசத்தினுடைய நிலை அப்படியே நிற்குது இந்த இடத்துல. ஆனாலும் இவர்கள் தங்களுடைய நிலையில் நிலைத்து நிற்கின்றார்கள். எந்த நிலையில, பாசம் என்பது வருகின்றவர்களிடம் நிலைத்து நிற்கின்றது, இவர்கள் அந்த பேரானந்த நிலையிலேயே இவர்கள் நிலைத்து நிற்கின்றார்கள். ஸோ அப்படி நிற்கும்போது என்ன ஆகுது, நீங்கா அமுத நிலை பெறலாமே அப்படிங்கிற. ஸோ என்னது, எப்பொழுதுமே நீங்காத அமுதம் என்று சொல்லப்படுவது தெரியும் எல்லாருக்கும், அமிர்தம். இந்த இடத்துல அமிர்தம் வந்துச்சுன்னா இந்த இடத்துல அவர்கள் ஒரு சமாதி நிலை, பேரானந்த நிலை. சமாதினா முழுமையான சமாதி நிலைன்னு சொல்ல முடியாது, அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய நிலைன்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல. ஏன்னா சமாதி நிலைன்னா அசைவற்ற நிலையில் இருப்பாங்க, இது அசைவுள்ள நிலை தான் ஒரு பேரானந்த நிலையில். ஏன்னா எல்லாரையும் பார்ப்பாங்க பேசுவாங்க எல்லாமே நடக்கும். அந்த நிலையை இவர்களால் பெற முடியும் அப்படிங்கிற. ஸோ அந்த நிலை பெற்றுட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் இந்த இடத்துல, எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அந்த 5 புலன்களுமே ஒடுங்கிய நிலைக்கு சென்று விடுவார்கள். இந்த இடத்துல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதனாலும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாத நிலையில் அவர்கள் இருப்பார்கள். அப்போ அந்த நிலையில் இருந்தால் தான் என்ன பார்க்க முடியும், தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனை அவர்களால் தரிசிக்க முடியும். ஏன்னா ஆரம்பத்தில் சிவானந்த பேரின்ப நிலையை தான் பெறுறாங்க. பேரின்ப நிலையை பெற்று இதெல்லாம் ஒரு சோதனையாக வச்சுக்கலாம். இதெல்லாம் நடக்கும், எல்லா ஞான நிலையில் இருக்கவங்களுக்கும் நடக்கும். இதெல்லாம் வெளியிலேருந்து பாசத்தை கொண்டு வருவாங்க, அகங்காரம் வருதான்னு பார்ப்பாங்க, இதெல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் செய்யும்போது எதுவும் வரல அப்படின்னா இறுதியான நிலையில தான் என்ன நடக்குது அவங்களுக்கு இந்த இடத்துல, அந்த அமிர்தமானது முழுமையாக, அது எப்படி இந்த இடத்துல நீங்கா அமுதம்ங்கிறார். அப்படின்னா என்ன, இவங்க அது அமிர்தம் வந்து கொண்டே இருக்கும், ஊற்று போல வந்து கொண்டே இருக்கும். அது வந்து கொண்டே இருந்தால் இவர்கள் அந்த பரமானந்த நிலையிலே அவர்கள் தொடர்ந்து அப்படியே நிற்பார்கள். அப்படி நிற்கும் பொழுது தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனை இவர்கள் காண்பார்கள். இது 4வது அடி. அப்போ 4வது அடியில் என்ன சொல்றாரு, முதல் அடியில் இந்த இடத்துல சிவானந்த நிலையில இருந்தவங்க இந்த இடத்துல, அதாவது அறிபவன் என்று சொல்லக்கூடிய இடத்துல நின்று, கடைசியில் அடியில் என்ன சொல்றாங்க, அறியக்கூடிய பொருளை இவர்கள் பார்த்து விடுகின்றார்கள், தனக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை பார்த்து விடுகிறார்கள். இதான் தலைப்பு, பார்க்கப்படுகின்றவனும் பார்க்கப்படுகின்ற பொருளும். ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த இறைவனை, அதாவது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனை நாம் பார்க்க வேண்டுமென்றால் எப்படி இருக்கணும் இந்த இடத்துல, முதல்ல சிவானந்த நிலையில இந்த இடத்துல நிற்க வேண்டும். சிவானந்த நிலையிலே நிற்கும் பொழுது அன்பு என்றது உள்ளிருந்து ஊற்றெடுக்கும். அந்த அன்பிலே தொடர்ந்து நின்று கொண்டே இருப்பவர்கள், அன்பு தான் எனக்கு அன்பு வந்துடுச்சு என்ற நிலையில் அகங்காரானவெல்லாம் கூட வரக்கூடாது. அன்பு என்ற நிலையை தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டே யார் ஒருத்தர் இங்கு நிற்கின்றாரோ அந்த வாழ்க்கை முறையிலேயே இவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது இவர்களை பாசத்தலைகள் இவர்களை பற்றாது. பாசத்தலைவர்கள் மேலும் இவர்களை பற்றும் சூழ்நிலைக்கு வந்தாலும், ஏன்னா அதான் இந்த இடத்துல இறைவனுடைய சோதனை, அந்த இடத்துல அது வந்தாலும் அகங்காரம் இல்லாத நிலையில் இவர்கள் நிற்கும் பொழுது இந்த இடத்துல அவர்களுக்கு நீங்காத அமுதமானது அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இதன் விளைவாக ஒரு பேரானந்த நிலையில் இருந்து அவர்கள் தங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த இறைவனை, அந்த ஜோதியை அவர்கள் தரிசிப்பார்கள். சுதான் அந்த பாடலுடைய கருத்து. ஒரு கருத்துண்டு. அன்புக்கும் அருளுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு சொன்னால், வள்ளலார் வாடிய வயிறை கண்டால் வருந்தினார். அது அருளாலே ஏற்பட்ட இது. அன்பு என்பது பாசம், அது அந்த சுற்ற சூழலுக்குள்ள இருக்கிற
தொடர்பு என்றுதான் நான் நினைக்கிறேன். அதை பற்றி உங்களோட கருத்து. ஸோ அன்பு வேறு அருள் வேறு தான், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் வாடினாரு. இப்போ இது அன்புன்னு வச்சுக்குவோம். அடுத்த வினாடி இறைவா இது இப்படி வாடுதுப்பா, எதேது ஒன்று இதற்கு ஒரு மழையை பெய்து இதற்கு ஒரு நீரை கொடுத்து இதை மீண்டும் செழிப்போடு வளர வைத்து விடு இறைவா அப்படின்னு அவர் ஒரு பிரார்த்தனை பண்ணாருன்னா அந்த பிரார்த்தனையில் அகங்காரம் இருக்காது. ஏன்னா அது அவருடைய தோட்டமும் கிடையாது, அவரோட பயிரும் கிடையாது இந்த இடத்துல, இல்லையா? இப்போ இதுக்கு பயிர் செஞ்சால் நிறையா நல்லா விளையும், அதனால நம்ம நிறையா அறுவடை செய்வோம், நிறையா பணம் வரணும், இந்த மாதிரி எண்ணமும் அவருக்கு கிடையாது. அவருடைய எண்ணம் என்ன? அது ஒரு ஜீவன், அது துன்பத்தில் வாடிக்கிட்டு இருக்கு, அந்த துன்பத்திலிருந்து அது விலகி போகணும், இது ஒன்று மட்டும்தான் அவருடைய சிந்தனை. அந்த எந்த வித எதிர்பார்த்தும் இல்லாமல் அவர் பிரார்த்தனை பண்ணுறாருல, அந்த பிரார்த்தனை வழியாக ஒரு மழை பெஞ்சுதுன்னு வச்சுக்குவோம், இல்லையா? அந்த மழையின் வழியாக அந்த அந்த வாடிய பயிர் செழித்து நிற்குமில்ல அப்போ. ஸோ அப்போ அதுக்கு இந்த மழை ஒன்று ஒன்று கிடைத்தது இல்லையா? எப்படி கிடைத்தது? இவருடைய பிரார்த்தனையினால் கிடைச்சிது. இப்போ கிடைச்சது இல்லையா? அதுதான் நாங்கள் அருள்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அன்பு ஊற்றெடுத்து வந்து அதன் விளைவாக நாம் இந்த பிரார்த்தனை ஏதோ ஒன்று செய்யும்போது கிடைக்கக்கூடிய பலனை இந்த இடத்துல அருள் அப்படின்னு பார்க்கலாம். ஆகவே அன்பின் மிகுதி தான் அருள். இல்லை, அன்பின் இறுதி நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது இந்த இடத்துல. அன்பின் இறுதின்னு எடுத்துக்க முடியாது இந்த இடத்துல. ஏன்னா அன்புனாலே அதுதான் இறுதியே இந்த இடத்துல. சிவன் தான், அன்பே சிவம் தான் இந்த இடத்துல. அவருக்கு மேலே ஒன்றும் கிடையாது இந்த இடத்துல. சரிங்களா? அன்பே சிவம், அது உச்ச நிலையில் இருக்கார் அந்த இடத்துல. அன்பு என்பது உச்சநிலை, அதனுடைய பலன்னு பார்க்கலாம். அன்பினுடைய பலன் அருள்னு பார்க்கலாம் இந்த இடத்துல. நீங்கள் இப்போ இறுதியாக சொன்ன வார்த்தை விளக்கம் தெரியல. விளங்க ஓகே, உங்களுக்கு இதை வெற்று நான் விளக்கமாக வேறொரு வீடியோவில் பேசி வச்ச நினைவு இருக்கு எனக்கு. நம்மளுடைய வலைதளம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? வலைதளத்தில் கல்வின்னு ஒரு தலைப்பு பேசியிருப்போம், சரிங்களா? யூடியூப்பில் கூட இருக்குது, கல்வின்னு ஒரு தலைப்பு இருக்குது. அந்த தலைப்பை கேளுங்க. இதில் வந்து எதற்கடுத்து எது, எப்படி கிடைக்கிறது, ஏன் கிடைக்கிறது விரிவாக வச்சு அன்பை வைத்தும் அருளை வைத்தும் கொஞ்சம் விளக்கமாக இரண்டுத்தையுமே வச்சு பேசியிருக்கோம். ஸோ அதை கேளுங்க. சப்போஸ் அதை கேட்டு உங்களுக்கு டவுட்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இன்று மாலை வகுப்பு இருக்கும் இல்லையா, அடுத்த வகுப்பு இருக்கும் இல்லையா, அதில் உங்களுக்கு மேலும் விரைவாக சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா இது எல்லாமே கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு இந்த தலைப்பே வந்து பார்த்தோம்னா புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமானது. ஏன்னா ஞாதுரு நம்ம அறியப்படுற இடத்துல அறிந்து கொள்ள வேண்டிய இடத்துல தான் இருக்கும். அறிஞ்சுக்கிட்டோம்னா இல்லை, தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்வதற்கு திருமந்திரத்தில் விளக்கம் சொல்கிறாரு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி செய்கிறோம் இந்த இடத்துல பார்க்கறதுக்கு. சரிங்களா? அதனால் இந்த பாடலில் இருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களுமே கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கடினமாகத்தான் இருக்கும் இந்த இடத்துல. சரிங்களா? பட் அது அழகாக 3வது தலைப்பில் வச்சுருக்காரு. முதல்ல வந்து இறைவனே வந்து இந்த இடத்துல சிவகுரு தரிசனமாக வராரு. இந்த இடத்துல தரிசனம் கொடுத்ததுக்கப்புறம் திருவடி பேரை கொடுக்குறாரு. திருவடி பேரை கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல அந்த அன்பு என்ற ஒன்று இந்த இடத்துல வருது. அதன் விளைவாக அவரை தரிசிக்கிறோம். இப்படி அழகாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வராரு இந்த இடத்துல. சரிங்களாயா சார்? காலை வணக்கம் சார். காயத்ரி. சொல்லுங்க டாக்டர். சார், நீங்க அன்புக்கு பாசத்துக்கு டிஃபரன்ஸ் அழகா சொன்னீங்க சார். பட் அது இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலா இப்போ ரிலேஷன்ஷிப்ல, பேரண்டிங்ல இதுல எல்லாம் எப்படி அந்த அன்பையும் பாசத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது நேற்றே பல முறை சொல்லியிருக்கேன், பட் மாலை வகுப்பில் பேசியிருக்கேன் அதை வச்சு. இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்குவோம் இல்லையா? அதுக்கு பசிக்குது. உடனே என்ன பண்ணுவோம்? சாப்பாடு, ஐயோ அதுக்கு பசிக்குமேனு அவசரமாக கொண்டு போய் கொடுப்போம். இது பாசம்தான் இந்த இடத்துல. இதே பாசம் பக்கத்து வீட்டு குழந்தை மேலே இருக்குமான்னு கேட்டால் வாய்ப்பு கம்மி இல்லையா? பக்கத்து வீட்டு குழந்தைய கொண்டு வந்து கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்க, நான் விட்டு போகிறேன், நைட்டு தான் வரேன் அப்படின்னு பல வீடுகளில் நடக்கும். இப்போ நம்ம வீட்டு குழந்தை பசிக்குமே அப்படின்னும் போது உள்ளுக்குள்ளே ஒரு படபடப்பு வரும் பார்த்தீங்களா? இதே படபடப்பு அந்த குழந்தைக்கு பசிக்கும், நம்ம கொடுப்போம் சாப்பாடு, ஐயோ அதுக்கும் பசிக்குமே அப்படின்னு சொல்லி அதுக்கும் சேர்த்து தான் கொடுப்போம். ஆனால் நம்ம குழந்தைக்குமே இருக்கக்கூடிய படபடப்பு அந்த குழந்தைக்கும் இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்காது இந்த இடத்துல, இல்லைங்களா? ஏன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் பாசம். யாராக இருந்தாலும் சரி இந்த இடத்துல ஐயோ நம்ம குழந்தைக்கு இருக்க மாதிரியான படபடப்பு இந்த இடத்துல எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா அதுதான் இந்த இடத்துல அன்பு. இது உள்ளுக்குள்ளேருந்து வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளுடைய சாஸ்திர விதிமுறைகளை நிறைய விஷயம் வச்சுருக்காங்க. நம்ம வீட்டில் ஒரு மரம் செடி வளர்த்துருந்தாலும் சரி, ஒரு நாய் பூனை ஜீவராசி வளர்த்தா கூட சரி, முதல்ல அதுக்கு சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும்னு ஒரு விதிமுறையே இருக்குது. இல்லை என்றால் அதுவே பாவம் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல சின்ன செடி வச்சா கூட சரி, முதல்ல தண்ணி ஊற்றணுமா? ஏன்? அது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மகனோ மகளையோ விட அதற்கு தான் நம்ம முக்கியத்துவம் முதல்ல அதிகமாக கொடுக்கணுமா? அப்போ தான் என்ன ஆகும்? இந்த இடத்துல அன்புன்றது உள்ளே வர ஆரம்பிக்கும்.
ஐயோ என் பிள்ளை இது, அது என்னுடைய இது. ஏன்னா பல வீடுகள் இன்னைக்கு பார்க்கலாம், நாய்க்குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகனுக்கும் மேலாக பார்த்து கொள்பவர்கள்லாம் இருக்காங்க இந்த இடத்துல. ஆனால் அதே பக்கத்து ம், வீட்டு நாய்க்குட்டி தெரு நாய் இருந்துச்சுன்னா மதிக்க மாட்டாங்க இந்த இடத்துல, இல்லையா? அதுதான் பாசம் ம், இந்த இடத்துல. ம், ஸோ அன்பு பாசம்ன்றதுக்கு இதுதான் வித்தியாசம். பாசம் என்றால் என்னுடையது என்ற எண்ணத்தோடு ஒன்றை செய்யும் பொழுது, பற்றோடு செய்யும் பொழுது இதெல்லாம் பாசத்துக்குள் அடங்கிடும். பற்று இல்லாமல் அந்த பொருளுக்காக நாம் இயங்கும் பொழுது அது அன்பாக வருகின்றது இந்த இடத்துல. புரியுது சார், புரியுது. அதாவது பற்றுடன் பற்றுடன் செய்யும் அன்பு பாசம், பற்று இல்லாமல் செய்யும் அன்பு அன்பு. அதான் இந்த பற்றுன்னு ஒரே லைன்ல சொல்லிட்டோம். ஆனா இது அகங்காரத்தோட இருக்கும். நான், எனது, என்னுடைய பிள்ளை, என்னுடைய வீடு, என்னுடைய நாய், என்னுடைய மரம், இப்படி இதெல்லாம் பற்றுக்குள்ள சேர்ந்துடும் இந்த இடத்துல. அடுத்தது எதிர்பார்ப்பு இந்த இடத்துல. இதை இவங்களுக்கு செஞ்சேன்னா எனக்கு என்ன கிடைக்குமோன்ற எண்ணத்தோடு செஞ்சா அது எதிர்பார்ப்பு இல்லையா? அதோடு செய்தாலும் அது பாசம் தான் இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ அடுத்தவருக்கு உணவு கொடுக்குன்னா இந்த உணவை கொடுத்தால் அவரது பசி போகும், அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைவார், இந்த எண்ணத்தோடு கொடுத்தோன்னா அதுக்கு எல்லாமே அன்பு தான் இந்த இடத்துல. நிச்சயமா யார் ஒருவர் அப்படி கொடுக்குறாங்களோ அவங்களுடைய கண்ணுல இருந்து கண்ணீர் கசியுமா இந்த இடத்துல. ஒரு குழந்தை யாராவது ஒருத்தர் ரொம்ப பசியோடு இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பார்க்கும்போது பார்த்தா நமக்கே ஒரு மாதிரியா இருக்கும். பெரியவங்களுக்கு தோணாது, சிறு குழந்தைகளுக்கு பாருங்களேன். ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தை எங்கேயோ கோவில்லையோ எங்கேயோ பிளாட்ஃபார்மில் இருக்க குழந்தை எங்கேயோ ஒன்று இருக்குன்னு வச்சுங்க. ஐயா பசிக்குதுன்னா அது பொய் சொல்லாது. குழந்தை பசிக்குதுன்னு பொய் சொல்லாது. பெரியவங்க தான் பசிக்குதுன்னு பொய் சொல்லி பணம் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. பட் சிறு குழந்தை பசிக்குதுன்னா சொல்லிவிடும் பசிக்குதுன்னு. அதை கொண்டு போய் சாப்பாடோ ஒரு சாக்லேட்டோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கலாம். அது சாப்பிடும்போது பார்க்குற அழகே ஒரு நல்லா இருக்கும். அது ஒரு சந்தோஷத்தோடு சாப்பிடும், மகிழ்ச்சியோடு சாப்பிடுறது பார்க்கும்போதே நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும். இது எப்பாவது ஒரு வாட்டி அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் இந்த இடத்துல. அப்போ அங்கே தான் அந்த அன்பு என்ற ஒன்று பார்த்தோன்னா இயற்கையாகவே உள்ளேருந்து வர ஆரம்பிக்கும். அதுவும் ஆரம்ப நிலை தான் இந்த இடத்துல. சரிங்களா? அந்த அன்பு வரும்போது அந்த கண்ணீர் கசியுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த கண்ணீரை வச்சு கூட நிறைய வகுப்புல நான் பேசியிருக்கேன். இந்த கண்ணீர் கீழே அவ்வளோ சீக்கிரம் வடியவே வடியாது, கண்ணுக்குள்ளேயே கொலை மாதிரி தேங்கியே நிற்கும். வழக்கமா லேசா கண்ணு கசிஞ்சுதுன்னா என்ன ஆயிடும் இந்த இடத்துல? ஒரு துன்பத்திலேயோ ஒரு கவலையிலையோ கசியும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்ணுடைய 2 பக்கம் மூளை இருக்கு இல்லையா, இங்கேருந்து தான் தண்ணி கசியும், அப்படியே வடிய ஆரம்பிச்சிடும். இந்த சினிமாவிலோ ஒரு சோக காட்சியெல்லாம் பார்த்தாங்கன்னா இப்படி வடிய ஆரம்பிக்கும் இந்த இடத்துல, எல்லாருக்குமே தெரியும் இந்த இடத்துல. அதே ஒரு மகிழ்ச்சியான ஒரு கவுண்டமணி, செந்தில், வடிவேலு, காமெடி இவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிரிப்பு வரும் பாருங்க. அப்போ பாருங்க இந்த பக்கம் இருந்து தண்ணி வரும் நல்லா பார்த்தீங்கன்னா. ஸோ சோகம் வந்தால் இங்கேருந்து தண்ணி வரும், சிரிப்பு மகிழ்ச்சினா இந்த பக்கம் வந்து தண்ணி வரும். இப்படி தொடப்பாங்க, எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். வயிறுலாம் வலிச்சு பண்ணு, இந்த பக்கம் வந்து தண்ணி வரும் இல்லைங்களா? அதே மாதிரி குழந்தைங்க அழுவுறத பாருங்க நீங்க நல்லா. ஒரு வயசு 2 வயசு குழந்தை இருக்கு பாருங்களேன், அதுக்கு சோகமும் கிடையாது சந்தோஷமும் கிடையாது, எதுக்கு அழுவுதுன்னு அதுக்கே தெரியாது இந்த இடத்துல, இல்லைங்களா? அப்ப அது அழுவும் போது நல்லா கவனிங்க, தண்ணி இங்க நடுவுல இருந்து வரும், இந்த பக்கம் வராது, இந்த பக்கம் வராது, நடுவுல இருந்து வரும், இல்லைங்களா? அதே மாதிரி அன்பு அப்படின்ற ஒண்ணு உள்ள இருந்து ஊற்றெடுக்கும் போது நீரானது மேல் பக்கம் இருந்து வரும். சோகம்னா இந்த மூலையில, சந்தோஷம்னா இந்த பக்கம், காரணம் இல்லாமன்னா நடுவுல. இந்த சினிமாவில் கிளிசரின் போட்டு அழுவாங்க பாருங்க, அழுகுறவங்களாம் பாருங்க நேரத்தில் தண்ணி வரும் இந்த இடத்துல, காரணம் இல்லாத அழுவு. இதே மேல இருந்து வந்துச்சுன்னா அது அன்பு. அந்த மேல இருந்து வர்ற தண்ணி என்ன ஆகுமா, வடியவே வடியாதான், கண்ணில் குளம் போல அப்படியே தேங்கி நிக்குமா. அப்படியே இந்த திருவாசகத்துக்கு ஒரு வாசகத்துக்கு முருகார்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி திருவாசகம் படிச்சு அழுகுறவங்களாம் பார்த்தீங்கன்னா கண்ணில் அந்த அப்படியே குளம் மாதிரி தேங்கி நிற்கும். அது என்னைக்கு அளவுக்கு அதிகமாக போகும்போதோ அப்போதான் வடியும். அதுக்குள்ள ஒரு அப்போ அந்த முகம் பார்க்கும்போதே தெரியும், அழுகுறவங்களை பார்த்தா தெரியும், அவ்வளோ தண்ணி நிற்கும் கண்ணில். சரிங்களா? பார்க்கறதுக்கு வாய்ப்பு குறைவு தான் நிறைய இடத்துல, பட் எங்கேயாவது பார்த்தா அதை அனுபவிக்கும் போது தெரியும், இவ்வளோ கண்ணில் தண்ணி இருந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். சரிங்களா? தேங்க்யூ சார், தேங்க்யூ. நல்லது நல்லது.